அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபி நான் சொல்லி தான் எழில் இங்கே வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. கூடவே நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணா, எழில் நீ இங்கே இருக்கணும், இங்கே வரணும் நானும் ஆசைப்பட்டிருந்தேன். ஆனால் நீ இப்போயே வரணும்னு நினச்சது உன் அப்பா கோபி தான். நீ இங்கே வந்தால் தாண்டா சந்தோஷமாக இருக்கும், எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து முடியாதுன்னு சொன்னதுனால, என்ன பாக்கியா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஏன் அவசரப்பட்டு இப்படி எல்லாத்தையும் முடிவெடுத்துக்கிட்டே இருக்க, இல்லை நான் எதுவுமே பேசக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா, என்னவோ புதுசாக ஆகாயத்துலேருந்து வந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க, எழில் இந்த வீட்டில் இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன் அத்தை, உங்கள் பிள்ளைக்கு தான் இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, எழில் வீட்டு விட்டு போனப்போ என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியல, எழில் படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்கே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. உடனே நம்ம செலின்னு என்ன பண்ணாங்கன்னா, அம்மா ஏம்மா இப்படி அவசரப்பட்டு வார்த்தை விடுறீங்க, எல்லாரும் நம்ம ஒன்றா இருந்தால் சந்தோஷம் தானே, அவன் மட்டும் தனியாக கஷ்டப்படணும்னு என்ன இருக்குது சொல்லுங்கள், அவன் இங்கே வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் என்னென்னா சொல்லுங்கள், எழிலுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா அது அவனோட லைஃப் தான், அதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னா அவனால் சந்தோஷமாக படத்தை பண்ண முடியாது. என்ன இப்போ படம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஓகே தான், ஆனால் அந்த படம் முடியறதுக்கு இன்னும் 4-5 மாதம் தானே ஆகும். படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு அவன் வெற்றியோடு திரும்பி கெத்தாக இங்கே வரட்டும். இங்கே வந்து பழையபடி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து அப்புறம் திரும்ப அதனால் மனஸ்தாபம் வந்து எழில் காயப்படுறதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் எழில் இங்கே வரமாட்டான் அப்படிங்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. கூடவே நம்ம எழிலும் தயவு செஞ்சு எல்லோரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சொல்கிறதுனால உங்கள் மேலே வருத்தமோ இல்லை உங்கள் மேலே கோவத்தோடு நான் கிளம்புறேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து கண்டிப்பாக வரமாட்டேன்னு நீங்கள் சொல்லலை, படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வரேன், அதுவரை நான் அங்கே தான் இருப்பேன். ஒரு வேளை முன்னாடியே பாட்டி இந்த விஷயத்துக்காக தான் என்னை இங்கே வர சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் இங்கே வந்திருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நீ கிளம்பு எழில் அப்படின்னு சொல்லிட்டு எழில அனுப்பி விட்டுட்டு அவங்க சமைக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் ஈஷ் வந்து, பாக்கியா நீ பண்ணுறதெல்லாம் ஒன்றும் கொஞ்சம் கூட சரியில்லை பாக்கியா, என்னவோ உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாக்கியா சரியான பதிலடி கொடுக்குறாங்க ஈஸ்வரிக்கு. அத்தை, உங்கள் பையனோட விஷயத்தில் நான் எந்த தலையிடுறதில்ல, நீங்கள் அதே மாதிரி என் பையன் விஷயத்தில் எதுவும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம கோபி என்ன பண்ணுறாங்கன்னா, பாக்கியா கொஞ்சம் யோசித்து பேசு, இது நம்மளோட குடும்பம், நம்ம பசங்க ஒத்துமையாக இருந்தால் நமக்கு தானே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி மூச்சுக்கு 300 தடவை நம்ம குடும்பம் நம்ம ஃபேமிலி, இது நம்ம பாக்கியா தானே, நம்ம விடுமா கோச்சிக்காத, மாமா போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே பாக்கியா வந்து ரொம்ப கடுப்பாக்குறாங்க. என்னது இந்த ஆளுக்கு புதுசாக இப்போ தான் அக்கறைலாம் வந்திருக்கும் போல இருக்குது, கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் பேசிக்கிறாரு, இது என்ன அவரோட குடும்பமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா கடுப்பாயிடுறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.